தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடம் வேணும்ன்றார் ஆண்டவர். இந்த தூப பீடத்துல மனுஷனும் இருக்கிறான், கர்த்தரும் இருக்கிறார். இந்த தூப பீடத்தை சித்தி மரத்துல செய்யணும். மேலே எல்லாம் பொன் தகட வச்சு அதை க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணி அதை அப்படியே வெளியே பார்க்க அது ரொம்ப காட்லியா இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? மரம் இருக்கும். மேல ரொம்ப காட்லினஸ் இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஹியூமன் நேச்சர் இருக்கும். அதுதாங்க அது. இந்த தூபபீடம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப காட்லியா இருக்கும், பட் அது ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து தான் வருது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல 34வது வசனத்துல இருந்து நாம பார்க்கிறோம். 34வது வசனம், மோசேயை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, சுத்த வெள்ளை போளம், குங்குலியம், அல்பான் பிசின் போன்ற கந்த வர்க்கங்களை சுத்தமான சாம்பிராணிய சமநிறையாக எடுக்க வேண்டும் என்கிறார். 4 காரியம் சொல்றார். இது நமக்கு சரியா புரிஞ்சுக்கிற மாதிரி யார் எழுதுறாங்க அப்படின்னா தாவீது தான் சங்கீதத்தில் இதை பற்றி தெளிவா எழுதுறார். அங்க வரும்போதுதான் இது என்ன, இந்த சிம்பாலிக்கா இருக்கிறது என்ன, சிம்பாலிக்கா இருக்கிற இந்த தூபபீடம் என்னன்னு 141வது சங்கீதம் 2வது வசனத்துல தாவீது இந்த சிம்பாலிக் மீனிங்க நமக்கு ஓப்பனா தெளிவா அந்த மீனிங்கை இப்ப புரியுற மாதிரி நமக்கு சொல்றார். நல்லா கொண்டு வந்துட்டு சொல்றாரு, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவது. ரொம்ப நல்லா சொல்றாரு. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக என்னவா மாறுது? இப்ப சொல்லுங்க, என் விண்ணப்பம் தூபமாகிறது. விண்ணப்பம் தான் இப்ப இந்த தூப பீடத்துல இருந்த அந்த தூபம் இப்ப என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சரை தான் நமக்கு தாவீது சொல்லி கொடுக்கிறாரு சங்கீதத்துல. அதுக்கான ஆன்சர் தான் பிரேயர். நான் சொன்ன 4 விதமான பொருட்கள் அங்க இருக்குன்னு. பைபிள்ல நிறைய 4 விதமான ஜெபங்கள் இருக்கு. நிறைய 4 விதமான ஜெபங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, ஒரு ஜெபம் முதல்ல பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவருக்கு நன்றி சொல்றது. 2வது பிரேயர், 3வது விண்ணப்பம் சப்ளிகேஷன் இல்ல, அந்த 4வது இன்டர்செஷன் பரிந்து பேசுதல். இந்த 4ம் அது ஒரு விதமான ஜெபம். ஜெபங்கள் நிறைய வகைகள் இருக்கிறது. அதுல ஒரு வகையை நான் சொல்லுகிறேன். ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்றது, 2வது நாம நம்முடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறது, 3வது மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிற சப்ளிகேஷன்ஸ் விண்ணப்பங்கள், கடைசியாக நாம் பரிந்து பேசுகிற ஜெபம், தேசத்திற்காக அழியும் மக்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபங்கள் என்று இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒன்றுதான் தூப வர்க்கம். அப்ப இது நித்திய தலைமுறைக்கானது அப்படின்றதுனால புரிஞ்சுக்கிட்டாரு தாவீது, பிரேயர் தான் ஒரு தூபமா இருக்கு. ஆகவே இந்த பிரேயரை காலையிலையும் மாலையிலையும் கர்த்தருடைய சமூகத்தில் போயிட்டு இந்த பிரேயருக்காக கொஞ்சம் நேரம் செலவு செய்து கர்த்தரை ஆராதனை செய்து தேங்க்ஸ் பண்ணி பிரேயர் பண்ணி மற்றவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி மற்றவங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இவர் நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது போன்ற 365 நாளும் காலையும் மாலையும் நம்முடைய வாழ்க்கையில இந்த தூபத்தை எரிய விட வேண்டும். 365 நாளும் இந்த தூபம் எரிய வேண்டும். நமக்கு சில நேரங்களிலே பிரச்சனை அதிகமாக இருக்கும், ஆனால் அந்த தூபத்தை கொஞ்சம் எரிய வைக்க வேண்டும். நமக்கு சில நேரங்களிலே கடினமான சூழ்நிலைகள் இருக்கும், ஆனால் அந்த தூபத்தை நாம் எரிய வைக்க வேண்டும். சில நேரங்களிலே நாம் நெருக்கடியான காலங்களில் இருப்போம், ஆனால் அந்த தூபம் என்ன செய்ய வேண்டும்? எரிய வேண்டும். சில வேளைகளிலே நம்முடைய மனதை உடைக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், ஆனால் அந்த தூபம் என்ன பண்ண வேண்டும்? எரிய வேண்டும். தூபத்தை நிறுத்தக்கூடாது. தூபத்தை நிறுத்தக்கூடாது. தூபம் நமக்கு எப்படி தெரியணும்னா ஒரு உயிர் மூச்சு மாதிரி தெரியணும், ஒரு சுவாசம் மாதிரி தூபம் நமக்கு மாறணும். இந்த ஜெபம் என்கிற இந்த தூப பீடத்துக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
இப்ப இந்த தூப பீடத்தை ஜெப பீடம்னு நம்ம பேர் மாத்திக்கலாம், நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம். தூப பீடம் அன்னைக்கு, இன்னைக்கு அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஜெப பீடம் என்று பேர் வைக்கலாம். இந்த ஜெப பீடம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தனித்தனியாக இருக்க வேண்டும். ஆமென். தனித்தனி ஜெப பீடம் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே இருக்க வேண்டியது மிக அத்தியாவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக.